ஹாய் மை டெக் வேர்ல்டு சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து சைப்ரஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சைப்ரஸ் ஆட்டோமேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, என் டு என் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து சைப்ரஸ் பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சைப்ரஸ்ங்கிறது என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல். ஓகேவா? நம்ம வந்து யூஐ மட்டும் இதில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது வர யூஐ அப்ளிகேஷன் லைக் வந்து ரியாக்ட் ஜேஎஸாக இருக்கலாம், இல்லை ஆங்குலர் ஜேஎஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ப்ரௌசரில் ரன் ஆகிற ஓப்பன் ஆகிற எந்த வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், சைப்ரஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னா டைப் ஸ்கிரிப்ட், ரெண்டுத்தில் நீங்கள் எது தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணலாம், சைப்ரஸ் வச்சு நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஜாவா வித் செல்னியம் வந்து சப்போர்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று டெஸ்ட் ரன்னர், இன்னொன்று வந்து டேஷ்போர்ட். டெஸ்ட் ரன்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, ரைட் பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது, அப்புறம் டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது, டீபக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டெஸ்ட் ரன்னர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டேஷ்போர்டு பார்த்திங்க அப்படின்னா பேரலல் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் உங்களோட டெஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த டேஷ்போர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நோட் ஜேஎஸோட சேர்த்து என்ன தான் என்பிஎம் மாடியூலும் சேர்த்து வருது. ஓகேவா? சைப்ரஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்காக ஓரளவு பார்த்துட்டோம். இதில் என்பிஎம்ங்கிறதுனா நோட் பேக்கேஜ் மேனேஜர். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். நோட் ஜேஎஸ் வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை சைப்ரஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நோட் ஜேஎஸ். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாவா ரன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜேஆர்இ தேவைப்படும், ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். அதேமாதிரி ஜேஎஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு நோட் ஜேஎஸ், ஓகேவா, நோட் ஜேஎஸ் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம். நோட் ஜேஎஸ் இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் விஎஸ் கோடு இன்ஸ்டாலேஷன், விஷுவல் ஸ்டுடியோ தான் ஐடி யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கோட் அடிக்கிறதுக்கு. ஸோ இது 2 இன்ஸ்டாலேஷனும் நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் யூஐ டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் மட்டும் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து சைப்ரஸ் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என் டு என் டெஸ்ட்டு நம்ம ரெக்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த என் டு என் டெஸ்ட்டுக்கு நம்ம ஆட்டோமேஷன் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் டெஸ்ட்டு, ஓகேவா, மாடியூலை கம்பைன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டெகிரேஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட்டு, டெவலப்பர் பண்ணுறாங்களா யூனிட் டெஸ்ட்டு, சிங்கிள் மாடியூல் அப்படி இல்லைனா சிங்கிள் காம்போனண்ட்டாக பண்ணுவாங்களே அந்த மாதிரி யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏபிஐ டெஸ்டிங்க்கும் நம்ம என்ன பண்ணலாம், சைப்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை பற்றி செல்னியம் வித் சைப்ரஸ் நம்ம டிஃப்ரென்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். என்னென்ன அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகுதுன்னா செல்னியம் பார்த்திங்கன்னா ஒன்லி வெப், இது பார்த்திங்கன்னா வெப் ப்ளஸ் ஏபிஐ ரெண்டுமே பண்ணலாம். அப்புறம் காசு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ, இது பார்த்திங்கன்னா டெஸ்ட் ரன்னர் ஃப்ரீ, டேஷ்போர்டு வந்து பெய்டு. ஓகேவா? செட்டப் பண்ணுற இன்ஸ்டாலேஷன் இது டிஃபிகல்ட்டு, இது ஈஸியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டெர்மினலில் நம்ம இது பண்ணுறதுல ஈஸியராக இருக்குது. ஸோ லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜாவா, சி ஷார்ப்பு, ஜேஎஸ், ரூபி இது எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா சைப்ரஸ் பார்த்திங்கன்னா ஜேஎஸ், டிஎஸ் ரெண்டுக்கும் சப்போர்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து ப்ரௌசர் பார்த்திங்கன்னா குரோமோ, ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜி, மல்டிபிள் ப்ரௌசர் இது வந்து சப்போர்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் செல்னியம் ஆட்டோமேஷனில். இது பார்த்திங்கன்னா குரோம், எட்ஜி, ஃபயர்ஃபாக்ஸ், எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லெஸ் மோட் ப்ரௌசர் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஜே யூனிட், டெஸ்ட் என்ஜி, பை டெஸ்ட். இப்போ பைதான் யூஸ் பண்ணுற பை டெஸ்ட் என்ஜி நம்ம ஜாவா யூஸ் பண்ணி டெஸ்ட் என்ஜி பண்ணோம். ஓகேவா? ஜே யூனிட் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆஃப் இந்த லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ரேம் ஒர்க் தான், மோச்சா ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா தனியாக என்ன பண்ணுச்சு, ஒரு ப்ரௌசர் போயிட்டு அதை என்ன பண்ணோம், ரன் பண்ணோம். ஸோ அவுட் சைட் த ப்ரௌசர். இது பார்த்திங்க அப்படின்னா இன்சைட் த ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம உள்ள டிஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட், அல்லு ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணிப்போம். இதில் பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே மோச்சா ரிப்போர்ட் அப்படின்னா சைப்ரஸ் டேஷ்போர்ட் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு லைன் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு 7 லைன் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க, அதாவது எக்ஸாம்பிள் வந்து லாகின் பேஜ் ரன் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜ் ஸ்கிரிப்ட் திரும்ப நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 லைன்ஸ் வந்து கோட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 லைன் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அடுத்த 3 லைன் மட்டும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. டீபக்னா ஈஸியாக டீபக் பண்ணுறது சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வெயிட்னா நம்மளதில் வந்து வெயிட், இம்ப்ளிசிட் வெயிட், எக்ஸ்பிளிசிட் வெயிட், ஃப்ளூயன்ட் வெயிட் ஆட் பண்ணியிருப்போம் செல்னியமில். ஸோ சைப்ரஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் வெயிட்டு, இன்பில்ட் வெயிட்டு அதுவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிஸ்டன்சி ரிசல்ட் கொடுக்குது. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் வந்து உங்களோட டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து நல்லா தான் எழுதியிருப்பீங்க கோடு, ஆனால் வந்து அது என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து கெட்டிங் எக்ஸப்ஷன் ரைட்டு,
ரன் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸெப்ஷன் வந்திருக்கும். பட் வந்து கன்சிஸ்டன்சி ரிசல்ட்னு எது சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருந்தால் போதும், எக்ஸெப்ஷன் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து கேப்சர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங்கு சப்போர்ட் பண்ணுது. லிமிடேஷன் சொல்கிறாங்க, we can automate விண்டோ ஆப்ஸ். ஓகேவா? விண்டோ அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் 2-3 வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம லாங்குவேஜ் வந்து JSTS மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியாது. அஃபிஷியல் சைட் வந்து சைப்ரஸ் ஐஓ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சைப்ரஸ் ஐஓவில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்விரான்மெண்டல் செட்டப் வந்து இப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் Node.js. நான் ஜஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட க்ரோம் போய்க்கோங்க. உங்களோட க்ரோமில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், Node.js இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்கணும். நான் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் வீடியோ கீழே இருக்கும், நான் அதிலே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி Node.js வந்து சிம்பிளாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா திரும்ப நான் இதிலே இந்த வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு Node.js இன்ஸ்டால் பண்ணோம், அப்புறம் VS Code இன்ஸ்டால் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு ஜஸ்ட் Node.js இன்ஸ்டாலர் என்ன சொல்கிறோம், Node.js ஓகே, Node.js இன்ஸ்டால் Node.js டவுன்லோட் ஏதாவது ஒன்று கொடுங்க. Node.js டவுன்லோட் கொடுத்தாலும் அதே லிங்க் தான் வரும். ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ரீ பில்டு இன்ஸ்டாலர்னு இருக்கா, இந்த இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் அண்ட் Node.js கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிறது என்ன ஃபைலாக இருக்கும், .msi ஃபைலாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் மட்டும் நான் இதில் ஷோ பண்ணிடுறேன். ஓகேவா? அந்த பில்டப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபைலை கிளிக் பண்ணுவீங்க. கரெக்டாக அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க. இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு இருக்கும். ஓகேவா? NPM பேக்கேஜ் மேனேஜர்னு இருக்கும். இந்த NPM பேக்கேஜ் மேனேஜரை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? வேறு எதுவுமே நீங்கள் இதில் செய்ய போகிறதில்ல. இதை மட்டும் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து VS Code டவுன்லோடுக்கு VS Code டவுன்லோடு கொடுங்க. இதில் டவுன்லோட் கொடுத்துட்டு இதில் டவுன்லோட்னு வரும். இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம், யூஸ் இன்ஸ்டாலர். ஓகேவா? யூஸ் இன்ஸ்டாலர் நீங்கள் என்ன பண்ணுவோம், X64 இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு உள்ளது கிளிக் ஆகிடும். ஓகேவா? அந்த X64 நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலர் வழியாக நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு VS Code இன்ஸ்டால் ஆகிடும். VS Code ஓப்பன் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். ஓகேவா? VS Code இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் NPM இன்ஸ்டால் பண்ணுறது நோட் பேக்கேஜ் மேனேஜர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஒரு முறை வேணாலும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். நான் ஆல்ரெடி என்னோடய டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட VS Code ஓப்பன் பண்ணிக்கோங்க. VS Code ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. ஓப்பன் ஃபோல்டர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட டெஸ்க்டாப் கொடுக்குறேன். டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுறேன், சைப்ரஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணேன், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து புதுசாக VS Code இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் தான் ஆட்டோமேட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே ரைட் பண்ண போகிறோம். இதுவரையும் தான் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். ஃபைல் ஆட் பண்ணுறவளையும் நமக்கு வந்து என்னென்னா இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 விஷயத்த செக் பண்ணணும். ஓகேவா? நான் ஜஸ்ட்டு வந்து என்னோடய டெர்மினலில் போய்ட்டு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினலில் இப்போ நான் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நோடு -. வெர்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? என்னோடய நோடு வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், NPM வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறேன். என்னோடய NPM வெர்ஷன் என்னன்னு சொல்லி காட்டும். ஓகேவா? நோட் பேக்கேஜ் மேனேஜர் வெர்ஷன் வந்து 10. என்னோடய நோட் வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 20. ஓகேவா? இது என்னோடய வெர்ஷன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வெர்ஷனும் இதில் காட்டும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட என்விரான்மெண்டல் வேரியபிளில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜரோட என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணணும். ஆனால் நோடு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும், உங்களோட என்விரான்மெண்டல் வேரியபிளில் பார்த்து வந்து செட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா? ஜாவாவில் நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணணும். அதேமாதிரி நோட் பேக்கேஜ் மேனேஜருக்கு என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணணும். ஓகேவா? அந்த .bin ஃபோல்டர் எடுத்துகிட்டு வந்து போடணும். அந்த ஃபைல் டைரக்டரி எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணணும் பாத்தில். ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து package.json அப்படின்னு ஒரு ஃபைல் வேணும். இப்போ வந்து நீங்கள் வந்து
இப்போ மேவன் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து pom.xml தேவைப்படுதில்ல. அதே மாதிரி நம்ம இப்போ சைப்ரஸ் ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், package.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை இன்ஸ்டால் பண்ணோம். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. என்ன கமாண்ட் அப்படின்னா npm -i, ஓகேவா, npm -i அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு npm -i அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு init அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ நான் npm -i init அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா the utility will walk through creating package.json by npm help init definite documentation and exactly what they do. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குது, அது சைப்ரஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்கு. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், சைப்ரஸ் ஆட்டோமேஷன் பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு எடுத்துக்கிச்சேன்னு வெர்ஷன் கேட்குது. வெர்ஷன் வந்து நான் டிஃபால்ட்டாக 1.0.0 கொடுத்துருவேன். டிஸ்கிரிப்ஷன் நான் எதுவும் கொடுக்கல. அப்புறம் என்ட்ரி பாயிண்ட் வந்து எனக்கு index.js ஃபைல் தான் ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா, டிஸ்காம் மட்டும் நான் எதுவும் கொடுக்கல, கிட் ரெபாசிட்டரி லிங்க்கும் கொடுக்கல, அதுக்கப்புறம் கீவேர்டு எதுவும் கொடுக்கல. ஆத்தர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, லைசன்ஸு டிஃபால்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இஸ் திஸ் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ அது எனக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு ஜேசன் ஃபைலை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா, இதான் என்னோட ஜேசன் ஃபைல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், package.jsonக்குள்ளே போய் பார்க்குறேன். என்னோட package.jsonக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேக்கேஜ் அந்த ஜேசன் டீட்டெயிலாம் இருக்குது. இது நீங்கள் வந்து ஆங்குலர் படிக்கிறவங்களுக்கு இந்த package.json ஃபைல் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, நேமு, வெர்ஷனு, ஓகேவா, மெயினு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ஸு, என்ன ஸ்கிரிப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்தர் நேமு, லைசன்ஸு, டிஸ்கிரிப்ஷன், இந்த package.json இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகேவா, இந்த package.jsonனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த package.json வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் வந்து சைப்ரஸ் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், இதில் உங்களோட சைப்ரஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான நேமு, வெர்ஷனு, அதுக்கப்புறம் ஃபைல் டீட்டெயிலு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் நமக்கு என்ன இந்த package.json வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட சைப்ரஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை இன்ஸ்டால் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கிளியர் கொடுத்துட்டேன். இப்போ npm நீங்கள் என்ன பண்ணுவோம், npm அதுக்கப்புறம் இன்ஸ்டால் சைப்ரஸ். ஓகேவா, npm இன்ஸ்டால் சைப்ரஸ் -save. ஓகேவா, அதுக்கப்புறம் என்னென்னா -dev இதை கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைப்ரஸ் இன்ஸ்டால் ஆகும். npm இன்ஸ்டால் சைப்ரஸ் -save -devனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, உங்களோட சைப்ரஸ் இன்ஸ்டால் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் நோட் மாடியூலில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸை போகலாம், .bin, ஓகேவா, அதுக்கப்புறம் சைப்ரஸ். ஓகே, இந்த நோட் மாடியூல்லாம் வந்துடும். இந்த நோட் மாடியூலில் தான் வந்து எல்லா பேக்கேஜஸும் இருக்கும். ஓகேவா, நம்ம சைப்ரஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான பேக்கேஜஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சைப்ரஸை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்து இப்போ வந்து நம்ம சைப்ரஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேவா, அதுக்கான பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான பேக்கேஜஸ்லாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சைப்ரஸை ரன் பண்ணோம் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் எழுதணும். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், npx cypress open அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோ கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சைப்ரஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம்னா சம் ஹிண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு வந்து சைப்ரஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நாட் கான்ஃபிகர் எதுவுமே கொடுக்கல. காம்பனன்ட் டெஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம பண்ண போகிறது எண்ட் டு எண்ட் டெஸ்டிங். ஓகேவா, ஸோ நம்ம சிங்கிள் காம்பனன்ட் வச்சு நம்ம எதுவும் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல, எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே. கிளிக் பண்ணிட்டேன். இதில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எங்க பேக் சைடு இருந்துக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் குடுத்தோமோ, அதே மாரி இங்க என்ன பண்ணலாம், சைப்ரஸ்ல ஃபிக்சர்ஸு, அதுக்கப்புறம் சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் தான் பண்ண போறோம். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் ஜேஎஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்துக்கங்க. என்னென்ன கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகர் சைப்ரஸ் கான்ஃபிக் டாட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் சைப்ரஸ் சப்போர்ட், அதுக்கப்புறம் சப்போர்ட் கமாண்ட் டாட் ஜேஎஸ், எக்ஸாம்பிள் டாட் ஜேஎஸ்ன்னு இது எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல் எல்லாமே கான்ஃபிகர் ஆகும். இப்போ நீங்கள் ரன் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து குரோமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் என் டு டெஸ்டிங் குரோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இதில பார்த்தீங்கன்னா, கிரியேட் இதுனா வெப்புக்குள்ளேயே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். குரோம் ப்ரௌசருக்குள்ளேயே ஓப்பன் ஆயிருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஸ்பெக், ரன், டீபக், செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 4 காலம் இருக்கு சைட்ல. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் வந்து ஸ்பெக் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பெக்குங்கிறதுனா நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்போம்ல, அதே மாரி அவங்க ஸ்பெக்குங்கிற நேம்ல ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காங்க. புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, கிரியேட் நியூ ஸ்பெக்கு. ஆல்ரெடி ஓல்டுல அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க, இந்த மாரி நேம்ஸ்ல வந்து அவங்க ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அத பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம அத பார்த்துக்கலாம். இது வந்து காம்போனன்ட் ஸ்பெக்கு. நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்ணணும் காம்போனன்ட் ஸ்பெக் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் பண்றதுக்கான எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் ஸ்பெக்ஸ். ஓகே. இதில நீங்க புதுசா ஸ்பெக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சைட்ல நியூ ஸ்பெக்ன்னு இருக்கு. அந்த நியூ ஸ்பெக்க கிரியேட் பண்ணி கிரியேட் நியூ ஸ்பெக். இதில நம்ம புதுசா ஸ்கிரிப்ட் எழுதணும்னா எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் கிளிக் நியூ ஸ்பெக் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அது என்ன பண்ணுது, சைப்ரஸ்குள்ள எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்குள்ள ஸ்பெக் நேம் என்னன்னு கேட்குது. ஒரு நேம் வந்து நீங்களே குடுத்துக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்றேன், டெஸ்ட் ஓகேவா? ஸ்பெக் நேம் எப்படின்னு குடுக்கணும், எக்ஸ்டென்ஷன் .coi.js அப்படின்னு சொல்லி குடுக்கணும். அப்பதான் என்ன பண்ணும், உங்களுக்கு புது ஸ்பெக் கிரியேட் ஆகும். டிஃபால்ட்டாவே என்ன பண்றாங்க, அவங்க சம் கோடு குடுக்குறாங்க. ஓகேவா? நான் என்ன பண்றேன், டிஃபால்ட்டா என்ன குடுக்குறேன், டிஸ்கிரைப் ஓகேவா? இது வந்து சூட் நேமு. என்ன சூட்டோ அந்த சூட் நேம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன, இது வந்து டெஸ்ட் நேமு. என்ன டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட் நேம் உள்ள குடுத்துருக்காங்க. நீங்க மல்டிபிள் ஹிட் பிளாக் டெஸ்ட் குடுத்துக்கலாம் உள்ள. ஓகேவா? அதே மாரியே மல்டிபிள் சூட் நேமும் ஒரு ஸ்பெக்குக்குள்ள குடுத்துக்கலாம். ஓகே அண்ட் ரன் குடுத்தோம் அப்படின்னா, எனக்கு அது என்ன ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? சைட்ல அதோட டீட்டெயில் இருக்கும். ரன் ஆனதுக்கான டீட்டெயில். நம்ம அத ரெஃபர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இதான் நான் சொன்னேன் சைப்ரஸ் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் சைட். பாருங்க test.js அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? இப்போ இத அப்படியே வச்சுட்டு, இது வந்து சைப்ரஸ் ஆட்டோமேஷன். இத அப்படியே வச்சுட்டு உங்களோட விஎஸ் கோட் வந்துருங்க. இப்போ உங்களோட விஎஸ் கோட் வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட விஎஸ் கோடுக்குள்ள பாருங்க. ஆ உங்களோட விஎஸ் கோட்ல நம்ம கிரியேட் பண்ண எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்ல நம்ம கிரியேட் பண்ண ஸ்பெக் இது. ஓகேவா? கெட்டிங் ஸ்டார்டட் இது அட்வான்ஸ்டு எக்ஸாம்பிள்லாம் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கும். அத நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுனா, நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிளா நீங்க கெட்டிங் ஸ்டார்டடும், அட்வான்ஸ் எக்ஸாம்பிளும் டெலீட் பண்ணிட்டு, உங்களோட ஸ்பெக் நேம மட்டும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் நம்ம கிரியேட் பண்ண ஸ்பெக்கு. ஓகேவா? இந்த ஸ்பெக்ல தான் என்ன பண்றாங்க, அங்க என்ன கோடு ரைட் பண்ணியிருந்தோமோ, அதே கோடு தான் என்ன எங்க இருக்கு? இதுக்குள்ளேயும் இருக்கு. ஓகேவா? இது ஓப்பன் ஆயிருக்கிறது குரோம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், குரோம்ல போயிட்டு பார்த்துக்கலாம். டைம் எடுக்குது ரன் ஆக. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு நீங்க ரைட் பண்ண டேட்டாவையும், கோடையும் தேடுறது மட்டும் கொஞ்சம் இதில வந்து கஷ்டம். இது வந்து அதோட லிமிட்டேஷன்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நீங்க ரைட் பண்ண டெஸ்ட் கேஸ இத நீங்க ஒரு கிளிக் பண்ணாலே என்ன பண்ணும்? அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சுரும். இவ்வளோதான் சைப்ரஸ் நார்மலா. ஸோ நம்ம இதில இப்ப நம்ம கோட் எழுதிட்டோம். இப்ப இதில இங்க ஆ
இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சைப்ரஸ்குள்ளே வந்துடுறேன். ஸ்பெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சைப்ரஸ்குள்ளே என்னோட சைப்ரஸ் நான் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சைப்ரஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ எனக்கு சைப்ரஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் சைப்ரஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரௌசரையும் நான் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டேன் மொத்தமாக. இப்போ நம்ம கோடை இதுலேயே ரைட் பண்ணி டைரெக்டாக ரன் பண்ணலாம். அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதோட கண்டினியூஷன்லேயே பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கில் மற்ற சாம்பிள் ஃபைல்லாம் இருந்தது. அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒரு ஃபைல் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கோடு ஓகேவா, இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் நம்ம சைப்ரஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன பண்ணும், சைப்ரஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே என்ன ஃபைலோ அந்த ஃபைல் நேமை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சைப்ரஸ் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப காட்டுறேன். சைப்ரஸ் npx cypress ஓகேவா, ஓப்பன் அப்படின்னு நான் சொல்லி கிளிக் பண்ணேன் அப்படின்னா npx cypress ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து சைப்ரஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கு காம்பனன்ட் டெஸ்டிங் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு என்ன பண்ணும், இது ஸ்டார்ட் டு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் என்ன ப்ரௌசரோ அந்த ப்ரௌசரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் கொடுக்குறேன். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்பெக்கு அதுக்கப்புறம் நான் ரன்னு டீபக் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸ்பெக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா சைப்ரஸ் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கில் ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி உள்ள ஃபைலு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், என்னோடய ஃபைலை லான்ச் ஆகி அதுக்கான ப்ரௌசரை ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? என்னங்க கோடு கொடுத்துருந்தோமோ அதை ஆட்டோமேட் பண்ணி எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ரன் பண்ணால் அதோட ரன்னிங் ஸ்டேட்டஸ் இருக்கும், ஃபெயில் ஆகிடணும் அதோட ஃபெயிலிங் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் என்ன சைப்ரஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது ரன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணோம், ஒவ்வொரு முறையும் சைப்ரஸை ஓப்பன் பண்ணி பண்ணோம். ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட அதில் ஒரு ஃபைல் தான் இருக்குது அப்படின்னா நான் டைரெக்டாக என்ன பண்ணலாம், npx cypress என்ன பண்ணலாம், ரன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கலாம். npx cypress ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எனக்கு என்ன பண்ணிட்டோம், அது ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா? ரன் ஆகிட்டு என்ன பண்ணோம், ஆல் ஸ்பெக் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு டேரெக்டாகவே. ஓகேவா? என்னோடது ரன் பண்ணியிருக்கு. டெஸ்ட் 1 பாசிங் 1 ஓகேவா? பாஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் இவங்க சைப்ரஸ்குள்ளே இருக்குது. இது என்ன பண்ணுது, ஹெட்லெஸ் மோடு. உங்களுக்கு வந்து ப்ரௌசர் என்ன பண்ணணும், ஹெட்டட் மோடு வராது. அதாவது விசிபிள் ஆகாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெட்லெஸ் மோட்லேயே ரன் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி காட்டிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஹெட்லெஸ் மோடில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா npx cypress run -gd headed அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? ஹெட்டட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகுறது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி காட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நான் டெஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட்டு 1 தான் இருந்துச்சு, அது ஒரு டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்ட்டு லான்ச் ஆகிறதுக்கான கோடு எழுதியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ணுது, ப்ரௌசர் லான்ச் ஆகிடுச்சு. நம்ம கோடிங் வைஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கமாண்ட் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட மல்டிப்புள் ப்ரௌசர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மல்டிப்புள் ஸ்பெக் ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் கொடுத்து இதில் காப்பி ரிலேட்டிவ் பாத்துன்னு இருக்கா, இந்த காப்பி ரிலேட்டிவ் பாத்தை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், npx cypress ஓகேவா, ரன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஐஃபன் என்ன ஸ்பெக்கோ அந்த ஸ்பெக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இதை பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களோட இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் மட்டும்தான் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் ரன் ஆகும். ஓகேவா? என்டர் அடிச்சிட்டேன். ஓகே, என்னோட ப்ரௌசர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? பர்டிகுலர் ஃபைல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பெக்கு ஃபைலை மட்டும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைரெக்டாக அந்த பாத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். டெர்மினல் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் போயிட்டு நியூ டெர்மினலில் கிளிக் பண்ணால் டெர்மினலில் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேறு ப்ரௌசரில் ரன் ஆகிட்டுருக்கு. இதுவே வந்து உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதே தான் npx cypress
npx cypress ஓகேவா ரன் என்ன ப்ரௌசர்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஐஃபன் ப்ரௌசர், இந்த ப்ரௌசரோட நேமு நான் க்ரோம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஐஃபன் ஓகேவா, எனக்கு என்ன பண்ணியிருக்கு, க்ரோமில் ஓப்பன் ஆகி க்ரோம்லேயே இப்போ அந்த ப்ரௌசரை அந்த டெஸ்ட் ஸ்கிரிப்டை லான்ச் பண்ணிவிட்டு ஓகேவா, பார்த்தா தெரியும் எனக்கு வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட் லான்ச் ஆகிருக்கு. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரௌசர் டீட்டெயில் பார்க்கலாம். க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகிருக்கு. ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கணும். கமெண்ட் கொடுத்தா தான் ஒவ்வொரு முறையும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் கமெண்ட்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம கோடிங் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நம்ம அங்கே க்ரியேட் பண்ணோம் கரெக்டாக. இதுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, ரைட் கிளிக் கொடுத்து நியூ ஃபைல் நேம் வந்து இப்போ ஜஸ்ட் test.cy.js அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல் நேமை க்ரியேட் பண்ணணும். இதுக்குள்ளே நீங்கள் ஃபைல் நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து உங்களோட சைப்ரஸோட ஃபைல் ஓகேவா. அந்த எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா அது சைப்ரஸ் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். .javaனா .java ஃபைலு, cy.js அப்படின்னா சைப்ரஸ் ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபைல் அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன் அடிச்சோன்னா இதில் பண்ண டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ டிஸ்கிரைப்குள்ளே ஓகேவா, டிஸ்கிரைப்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட சூட் நேம் என்ன அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஓகேவா, ஸ்வீட் நேம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ நான் டிஸ்கிரைப்குள்ளே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னோட ஸ்வீட் நேம் வந்து ஓப்பன் க்ளோஸ் என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் க்ளோஸ் ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே என்னோட சூட் நேம் சொல்ல போகிறேன். ஸ்வீட் நேம் என்ன அப்படின்னா டெமோ ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுதான் என்னோட ஸ்வீட் நேம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஸ்வீட் நேம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ நான் கமா கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா, ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் கர்லி பிரேஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா, இப்போது நீங்கள் ரைட் பண்ணுற கோடு வந்து இதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா, இதுக்கு என்னோட பேர் என்ன அப்படின்னா இது பேர் என்னோட சூட்டு. ஓகேவா, நீங்கள் எத்தனை சூட் வேணாலும் உள்ளே ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, மல்டிபிள் சூட் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்னோட சூட்டு. இது மல்டிபிள் சூட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இட் பிளாக், இப்போ இட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஒரு இட் பிளாக்கு, இதுவும் அதே மாதிரி தான் டெஸ்ட்டு எப்படி சூட் இருக்கோ அதே மாதிரி தான் டெஸ்ட் எழுத போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்ட் நேம் வந்து test1 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். test1ல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். ஓகேவா, ஜாவாவில் ஃபங்க்ஷன் எழுதுவோம்ல அதே மாதிரி தான் மெத்தட் எழுதுறது. இதில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் அப்படின்னா என்னோட சைப்ரஸுக்கு CY அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன். ஸோ CY டாட் நான் என்ன பண்ணுறேன், CY ஓகேவா, CY டாட் இந்த இடத்துல CY டாட் நான் என்ன பண்ண போகிறேன், CY டாட் விசிட் எந்த பேஜை விசிட் பண்ண போகிறனோ அந்த பேஜோட நேம். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஃபேஸ்புக் இருக்குன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபேஸ்புக்கோட லிங்க் எடுத்துக்கிறேன். ஓகேவா, நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ்புக்கோட லிங்க் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ்புக்கோட இதை நான் லான்ச் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்வீட்லாம் தேவையில்லை. ஸோ நான் இதெல்லாம் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு முறை இது ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கிறேன். ரன் ஆகிறதுக்கு என்ன கமெண்ட்டு, npx cypress ரன் கரெக்டாக ஐஃபன் இந்த ஹெட்டடில் வரணும். ஸோ நான் ஐஃபன் ஹெட்டட் கொடுத்துட்டேன்.
ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. இதில் 2 ஸ்கிரிப்ட் இருக்குது. test.cy.jsல பார்த்தீங்க அப்படின்னா test.cy.jsல எனக்கு வந்து எந்த டெஸ்ட்டுமே ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஒரே நிமிஷம் இருங்க. டிஸ்கிரைப் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இல்லைனா ஒரு முறை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரில. லிங்க் மட்டும் ஐஓக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த முறை என்ன பண்ணுறேன், இதோட பாத்தை காப்பி பண்ணிவிட்டு காப்பி ரிலேட்டிவ் பாத் 2 ஃபைல் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பாத்தை காப்பி பண்ணிவிட்டு npx cypress run ஓகேவா, ஐஃபன் ஸ்பீக் காப்பி பண்ண பாத்தை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஃபன் ஹெட்டட் ஓகே. 2 ஸ்கிரிப்டுமே ரன் ஆகலை. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு டெஸ்ட் ஃபைல் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த டெஸ்ட் ஃபைலை மட்டும்தான் அந்த சைப்ரஸ் ஃபைலை மட்டும் தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், npm cypress run ஓகேவா, ஐஃபன் ஹெட்டட்னு சொல்லி கொடுக்குறேன். சாரி, npm npx opened ஓகே. ப்ரௌசர் லான்ச் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம ஃபேஸ்புக் அப்ளிகேஷனும் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து எப்படி அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறது அப்படின்னு பேர். ஸோ ப்ரௌசர் லான்ச்சு ஓகேவா. இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரைப் இது வந்து சூட் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரையும் சூட் நேம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் இட் பிளாக் கொடுக்கலாம். அதேமாதிரியே மல்டிபிள் சூட்டும் நம்ம எல்லாம் இதுக்குள்ளேயே கொடுக்கலாம். அந்த இட் பிளாக்கு நம்ம என்ன டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இதுக்கும் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெஸ்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா.